தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட டிசி வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு வரும்னே தெரியல. நேத்து ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு. சோ நம்ம இப்போ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துறலாம். And also வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். And ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு டிசப்பாயின்மெண்ட்ல உட்காந்துருந்தோம், என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அண்ட் லக்கிலி அண்ட் ஹாப்பிலி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் போறோம். சோ நாளைக்கு நேத்து நைட் வரைக்குமே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. மார்னிங் போன்ல பாக்குறப்போ எனக்கு வந்து சூர்யா போஸ்ட் இருந்துச்சு 18 minutes ago அப்படினு. காலங்கத்தால ரிலீஸ் ஆ போகுது அப்படினு நான் உடனே சந்தியாக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு புக் பண்ணல. நாளைக்கு தான் புக் பண்ணிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி அது கேன்சல் ஆயிருச்சு. 9:35 ஷோ புக் பண்ணிருந்தோம். ஆமா நேத்து நைட் நான் செக் பண்ணேன் ஏதாவது டிக்கெட்ஸ் ஓபனா இருக்கா அப்படினு. பிராட்வே கோயம்புத்தூர்ல பிராட்வேல மட்டும்தான் டிக்கெட்ஸ் ஓப்பனாக வச்சிருந்தாங்க, மற்ற எந்த தியேட்டர்ஸ்லையுமே காட்டல. ஸோ எங்களுக்கு மறுபடியும் ஆசோலேஷனாக இருந்துச்சு. ஸோ மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம். ஸோ இன்னைக்கு பிளான் பண்ண முடியாதனால நாங்கள் சாட்டர்டே நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஆஃப்டர்நூன் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ வரும். ஸோ கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யா கத்துற சவுண்ட் கேக்குது. எடுத்தனே பீப் சவுண்ட். Evil is good. Good as தேவதாஸ். இந்த டீசர்லயே பார்த்தோம்ல. உன்னை எங்கேயாவது போன்னு சொன்னல, போ. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? பெத்தது அவங்க தான். நீ எங்க போற? தெரியல, உலகம் ரொம்ப பெருசு. நீ போலீஸ கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா. ஐயோ பயங்கரமா இருக்கு போலயே. அந்த பேருடா. அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப ரத்த கலவரமா இருக்கு. அச்சோ, ஓ மை காட். ஓ அவ பேர் சந்திரடா. இல்ல ஓடு. வாவ், இது சூப்பரா இருக்குல. இது உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். வாவ், ஓ லாஸ்டா செமையா இருக்கு சீரியஸா. தேவதாஸ் சந்திரா. நைஸ் நைஸ். பயங்கர ஒரு ரிவெஞ்ச் மோட்ல இருக்கு மூவியே இருக்கு போல. வந்து அது என்னதான் எனக்கு தெரியல, மேபி உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீ சொல்லு. எனக்கு வந்து அது என்னதான் வந்து பயங்கர ஒரு வயலண்டா அப்படி பார்த்தாலுமே
அதுல ஏதோ ஒரு விதமான ஒரு லவ் ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, அந்த லவ் ஃபீல் ஓகே அவங்க அது ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்கிற அந்த love ஒரு feel சோகம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா இல்லையா, உனக்கு தோணுச்சா? தோணுச்சு எனக்கு வந்து அந்த ரிவெஞ்ச் மோட் அவங்க வந்து எதுலயோ நல்லா பாதிக்கப்பட்டு ரிவெஞ்ச் மோடுன்றதை விட அதையும் தாண்டி ஒரு குட் சைடு ஆஃப் ஒரு இது ஃபீல் பண்ண முடிஞ்சா. அதான் சொல்றேன் நான், இவங்க ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோ அதுக்கு அந்த ரிவெஞ்ச் எடுத்து இது பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு கன்வே ஆச்சு. பட் ஆனா ரொம்ப கொடூரமா இருக்கு. கண்டிப்பா இது ஏ சர்டிஃபிகேட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு என்ன படம் இது, ஜெயிலர் இல்ல, ஐயோ நம்ம ரீசெண்டா தலைவரோட படம் என்ன படம் அது, டக்குனு ஆஃப்டர்லயே தலைவர் கூலி. சோ கூலில அந்த சேர்ல உட்காந்து அந்த பர்ன் ஆகுற அந்த சீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியமா அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கு ஏன்னா இதோட பயங்கரமாலாம் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டாபிக், கூலிக்கு ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்னு அதை விட்டுருவோம் நம்ம. பட் இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கை கீழே விழுகிறது, பிளட் அப்படி தெரிக்குது, அப்படியே அது அப்படியே தெரிச்சிட்டு அந்த டாப் ஓபன் பண்ணி வர மாதிரி அப்படி வருது. நம்ம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்ட் ஈவில் அண்ட் ஆல்சோ ஈவில் டெட் பர்ன் அதெல்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் அந்த அதோட ரியாக்ஷன் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அதுமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், அதை பாருங்க. சந்தியாவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. சந்தியாலாம் வந்து அரண்டு போயிருந்தா. ஸோ அதை நீங்க மறக்காம அதை போய் பாருங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன ஆப்டா எப்படி இருப்பாங்க ஒருத்தவங்களோ, எனக்கு முழுசா அந்த கேரக்டர் பத்தி தெரியல. பட் இந்த ட்ரெய்லர்ல காமிக்கிறப்போ எனக்கு வந்து ஜஸ்டிஃபைங்கா தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வமிகாவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டருக்கு சீரியஸா சூப்பரா அழகா செமையா நல்ல போல்டா இருந்துச்சு அவங்க கேரக்டர். ஐ மீன் இந்த சின்ன அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப போல்டா இருந்துச்சு. எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த அளவுக்கு அவரோட இது இருக்க போகுது, எனக்கு சீரியஸா சொல்ல போனா அவரை நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி இருக்குமோ, அவருக்கு செட் ஆகுமா ஆகாதா ஒரு சில இடம்லாம் தாட்ஸ்ல தான் நான் இருந்தேன். பட் இதுல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவர் அந்த லுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஒரு சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைலா ஒரு ஸ்வாக் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் நீங்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மிரர் நமக்கு லோகேஷ் கனகராஜ் காமிப்பாங்க. ஸோ ஒரு டர்ன் ஆகி அப்படி ஒரு சிகரெட்டை போட்டு ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு நிக்கிற போஸ், இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் அந்த சிம்பிளான விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டைலா அது ஒரு ஸ்வாகா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்குள்ளாரே ஒரு ஆக்டர் இருக்காரு. ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஷ் வந்து பார்த்துருக்காரு. அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பிடிக்கும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருக்கு நீ வந்து படம் எடுத்தது போதுண்டா, நீ பேசாம ஆக்ஷனே நடி, நீ வந்து முரட்டுத்தனமா பண்ணு, உனக்கு அதை நீ சூப்பராக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அருண் மாதேஷ் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கூப்பிட்டுருக்காரு அண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்மே சிறப்பாக இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருக்கு. அதான் அந்த என்னதான் அந்த பிளட் அதெல்லாம் போனாலுமே அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் அண்ட் ஆல்சோ அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன், அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது அந்த ஆக்ஷனை தாண்டி எனக்கு வேற ஏதோ விஷயத்த பார்க்க எனக்கு தோணுச்சு. அது எனக்கும் தோணுச்சு, சந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கும் அது எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. பட் சம்திங் ஏதோ ஒன்று அதையும் தாண்டி இந்த வயலன்ஸையும் தாண்டி சம்திங் ஏதோ ஒன்று கரெக்டாக எப்பவுமே சும்மா அடிதடி இல்லாம ஏதோ கொஞ்சம் எமோஷன் தெரியுது. அதாவது அடிதடி இருக்கு, ஆனா அதையும் சப்ரஸ் பண்ணிட்டு அந்த எமோஷனை வந்து பார்க்க முடிஞ்சது. அது சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் இந்த ட்ரெய்லர் வந்ததுல இவங்க ரெண்டு பேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் வந்துச்சு. அண்ட் இது வந்து எப்படி ஒரு நாளே நடக்கிற ஸ்டோரியா இல்ல என்ன இதுன்றது இருக்காது, ஒரு நாளா நடக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்துல லிங்க் ஆகுறாங்க. ஸோ அதில் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா நான் ரீசெண்டாக ஒரு ரீல் மூலமாக எனக்கு தலைவரோட படம் அந்த படம் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அண்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரவுடி அந்த ஊருக்குள்ளார பழைய காலத்து படம். ஸோ அவங்க ஹீரோயின் வந்து ப்ராஸ்டியூட் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரவுடி. ஸோ அந்த ரவுடி அண்ட் இவங்க தனியாக ரெண்டு இது நடந்துட்டு இருக்கும். அண்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனில் போலீஸ் அவரை துரத்தும். அவர் தப்பிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு அந்த பசங்க ஆளுங்களாம் வந்து அவங்கள எப்படி பார்ப்பாங்க அண்ட் ரஜினி அவரை எப்படி பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு லவ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன சீன் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு படம் பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அது சீரியஸாக சூப்பராக இருந்தது. பழைய காலத்து படம் தான். பட் தலைவரும் அந்த கேரக்டர் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு அந்த படம் பேர் தெரியல ஆக்சுவலாக. ஸோ அந்த சீன் வந்து டக்குன்னு எனக்கு கண்ணு மொழி வந்துட்டு போகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐம் நாட் ஷுர், மேபி அதில் இதுலேருந்து கொஞ்சம் ஐடியாலஜி எடுத்து பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியல. பட் எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகி உனக்கும் நான் சொல்லும் போது கொஞ்சம் லிங்க் பண்ண முடியுதா? பட் ஆனால் இது என்ன மாதிரி நீங்கள் சொல்கிற படம் என்ன நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் பட் அது வேற மாதிரி ஒரு ஸ்டோரி. பட் ஆனால் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இந்த ஒரு லவ் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
கைண்ட் ஆஃப் இதில் எனக்கு கொஞ்சம் லிங்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அது என்ன படம், நான் தலைவரோட என்ன படம் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது எப்படி இருந்துச்சு, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரவெட்டியா அருண் மாதேஷோட ஸ்டைலில் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருந்துச்சு, ஒரு லவ் கனெக்ட், ஒரு விதமான ஒரு எமோஷன் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு என்னன்றதை நீங்கள் மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எதுவுமே சொல்லலைல்ல. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன்லாம் ரிலீஸ் ஆயிருந்தா எனக்கு தோணுது. ஓகே ஓகே. பட் ஆனால் இது வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்குது. எனக்கு அந்த சந்திரா கேரக்டர் வந்து ரொம்ப போல்டாக பயங்கரமா இருக்கு அந்த கேரக்டர். வமிகா வச்சு எந்த படமும் எதுவும் பார்த்தது இல்லை. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் சைட்ல கொஞ்சம் ஃபேமஸானது தான். அவங்க நிறைய படம் சாங்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மேபி ஏதாவது சாங் கேட்டா ஓ இவங்க தானா அப்படின்னு தெரியுமா. அது இதுல நீ பார்த்துட்டு அங்க நீ பார்க்கும்போது இவங்களா அவங்க அப்படின்னு உனக்கு டவுட் வரும். ஏன்னா இதுல அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது, அவங்களுக்கே புதுசா இருக்கும். ஓகே நம்ம பார்ப்போம். நீ பார்த்தனா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் சேலஞ்சிங் கேம்ஸ் வித்தின் ஃபேமிலிக்குள்ளார நாங்கள் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இங்கே என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அங்கேயுமே பாருங்க. ஸோ இதில் ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் அண்ட் சினிமா ஓரியன்ட், என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டான வீடியோஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் vlogs இருக்க போது. ஸோ எங்களோட பர்சனல் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அந்த விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கேம்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுலேயும் போய் பாருங்க. ஸோ இனிமே கனெக்டடாக நம்ம எல்லாருமே இருப்போம்னு நம்பிக்கை இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. Bye bye.